ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்ஜ் எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆஃப்டர்நூன் 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்கிட்ட ரொம்ப அதிகமாக கேட்டது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி பற்றி கேட்டிருந்தீங்க. எப்படி ப்ரோ உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக வேலை செய்யுது, எப்படி ப்ரோ நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருவோம். ஸோ இது அவங்களுக்கான வீடியோ. ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் டேக் நோட்ஸ். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர்: ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். ஓகேவா? ஸோ நான் சொல்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் பியூர்லி டிஸ்க்ரிஷ்னரி. ஒருத்தருக்கு பொறுத்து தான், அவங்களோட கெப்பாசிட்டி, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாறும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எதனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எதனால சைக்காலஜி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, when you don't have a proven model, you will have fear executing the setup. ஓகேவா? இப்போ உனக்குன்னு ஒரு ப்ரூவன் மாடல் இல்லைன்னா பயம் வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து டர்ட்டில் சூப் தான் என்னோட பேஸ். ஓகேவா? டர்ட்டில் சூப் தான் நான் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த டர்ட்டில் சூப்பில் ஒரு 200 to 300 ட்ரேட்ஸ் எடுத்திருப்பேன் இந்த ஒரு மாடல் மட்டும் வச்சு. ஓகேவா? நான் சொல்கிறது, இந்த டர்ட்டில் சூப்புன்ற ஒரு மாடலில் 200 to 300 ட்ரேட்ஸ் எடுத்ததுனால தான் எனக்குன்னு ஸ்டாட்ஸ் கிடைக்கும். லைக் எப்படின்னா, இது ஹை ப்ராபபிலிட்டி சூப், எந்த டைமில் நடக்கணும், கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகணும், அந்த கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு வேறு என்ன கான்ஃப்ளூயன்ஸ் வேணும், வாட் டே ஆஃப் த வீக் என் செட்டப் கிடைக்கிது, லைக் மண்டே கிடைக்குதா, டியூஸ்டே கிடைக்குதா, இதெல்லாம் வச்சு தான் எனக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் பில்ட் ஆகும், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இப்போ இது எல்லாம் கிடச்சிதுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, என்னோட வின் ரேட் அண்ட் ஆர்ஆர் எனக்கு ப்ரீடிஃபைன்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்காக கிடச்சிரும், எனக்கு ஒரு டேட்டா. இப்போ இந்த டர்ட்டில் சூப்லேருந்து 200லேருந்து 300 ட்ரேட்ஸ் நான் இந்த மாடலில் வச்சு மட்டுமே எடுத்தால் எனக்கு அதுலேயே ஃபுல்லாக ஃபில்டர் அவுட் ஆகிடும். எது ஹை ப்ராபபிலிட்டி டர்ட்டில் சூப், எந்த டைமில் நடந்தால் அது ஹை ப்ராபபிலிட்டி, எந்த மாதிரி கேண்டில் பிரிண்ட் ஆகணும், வேறு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்குது, எந்த நாள், வாரத்தோட எந்த நாள் இது கிடைக்கிது, இது எல்லாம் கிடச்சிதுன்னா எனக்கு இது கிடச்சிரும், வின் ரேட்டும் ஆர்ஆரும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், வின் ரேட் வந்து எனக்கு ஒரு 60% தான் இருக்குதுன்னு வச்சுப்போமே இந்த டர்ட்டில் சூப் ட்ரேடர்ஸில். ஆர்ஆர் மேக்ஸிமம் 2 ஆர்ஆர் வருது. அப்படின்னா இஃப் ஐ எம் டேக்கிங் 10 ட்ரேட்ஸ், அதில் 6 will win and 4 will fail. அவ்வளோதான், இது டிட்டர்மைன் ஆயிடுச்சு. எனக்கு ஆல்ரெடி என்னோடய ஸ்டாட்ஸ் சொல்லிருச்சு, நீ 10 ட்ரேட் எடுத்தனா அதில் 4 ஃபெயில் ஆகிடும்டா அப்படின்ருச்சு. அப்போ நான் ஏன் கவலைப்படணும்னு கேட்குறேன். நான் ஏன் அதை அவுட் ஒர்க் பண்ணணும்னு பார்க்கணும். நான் 300 ட்ரேட்ஸ் எடுத்து அதில் எனக்கு வின் ரேட் 60% தானா, அது 60% தான். அதை நான் எதுவுமே என்னால் மாற்ற முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதை முதல்ல நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கணும். ஆனால் நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி எனக்கு 4 ஃபெயில் ஆகும், நான் புஷ் பண்ணுறேன்னு இங்கே வர 6 வின்னு ஃபோக்கஸ் பண்ண மாட்டானுங்க. இந்த 4 ஃபெயிலை பிடிச்சிக்கிட்டு தொங்குவானுங்க. ஐயோ ட்ரேட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, ஐயோ டே ஃபஸ்ட்டு 4 ஃபெயில் ஆனாலும் நெக்ஸ்ட்டு 6 ட்ரேட்ஸ் பாஸ் ஆகும்.
புரியுதா உனக்கு? 4 ட்ரேட் ஃபெயில் ஆகும்னு உன்னோட சிஸ்டம் சொல்லிச்சுன்னா 4 ஃபெயில் தான் ஆகும். அது உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீ ஆர்ஆர் வச்சு எடுக்கும் போது ஒரு இப்போ 1 ஆர்ஆர்னா 1%ன்ற நம்ம அந்த ஒரு சைக்காலஜிக்கு போயிடலாம், அந்த ஒரு அசம்ஷனுக்கு போயிடலாம். 4 ட்ரேட் எடுக்கிறேன், 4 ஆர்ஆர் டவுன், விச் மீன்ஸ் 4% நீ நெட் லாஸில் இருக்க. நெட் லாஸ் பேலன்ஸ் ஒரு 6 ட்ரேடோட உன்னோட ஆவரேஜ் ஆர்ஆர் 2%னா அப்போ 6 2s ஆர் என்ன 12%. 12% நெட் ப்ராஃபிட். அப்போ ஓவராலாக அன்னைக்கு அந்த இது முடியும் போது நீ ஸ்டில் 8% அப்பில் தான் இருக்க. உனக்கு புரியுதா? 4% லாஸு, 12% ப்ராஃபிட்டு. 12லேருந்து 4 போச்சுன்னா பேலன்ஸ் 8% நீ ப்ராஃபிட்டில் தான்டா இருக்க. ஏன் 8% உனக்கு பத்தாதா? புரியல எனக்கு. உனக்கு சிஸ்டமேட்டிக்காக இப்படி ஒன்று கொடுத்துருக்கு, என்னோட சிஸ்டமே இவ்வளோ தான் சொல்லுது அப்படின்ற பட்சத்தில் நீ ஏன் அதை அவுட் ஒர்க் பண்ணணுன்னு பார்க்குற? உன் சிஸ்டமை நீ ஏன் அவுட் ஒர்க் பண்ணணுன்னு பார்க்குற? ஆனால் நிறைய பேரால் இதை புரிஞ்சிக்க மாட்டானுங்க. எனக்கு 6 தான் பாஸ் ஆகும், 4 ஃபெயில் ஆகும்னா 4 ஃபெயில் தாண்டா ஆகும். அது ஏன்டா புரிஞ்சிக்க முடியல உங்களால்? அது எப்படி 4 ஃபெயில் ஆகும்? நான் தான் புளுத்தி எந்த தான் வளர்த்தி எனக்கு அதிகமாக தான் வேணும்னா புரியல எனக்கு. அப்படி நடக்காது மார்க்கெட்டில். 100% வின் ரேட்டுன்றது எவனுக்குமே கிடையாது. அப்படி 100% வின் ரேட்டுன்றானா அவனால் வாரத்துக்கே ஒரு ட்ரேடு தான் எடுப்பான், மாதத்துக்கே 3 ட்ரேடு தான் எடுப்பான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு 100% வின் ரேட் தான் வருமே. ஏன்னா அவன் இந்த 6 பாஸ் ஆகிற நாளில் ஏதாவது ஒரு நாளில் மாட்டிப்பான். இப்போ மாதத்துக்கு 3 ட்ரேட் எடுக்கிறான்னா அந்த 6 இருக்குல்ல அவனுக்குன்னு ஒரு 6, அதில் ஏதாவது ஒரு 3 நாள் கணக்கு வந்துடும். புரியுதா உனக்கு? 100% வின் ரேட்டுன்றது ஆன் அ லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சியாக எவனாலையுமே பண்ண முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆனால் இதை எவனுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டான். ஏன்னா எவனும் டைம் போட ரெடியாக இல்லை. 300 ட்ரேட் 400 ட்ரேட் இந்த ஒரு மாடலில் எடுக்கணும்னா எவனுக்கும் அந்த அளவுக்கு டைம் இல்லை. எல்லாரும் சீக்கிரம் பணக்காரனாகணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படிலாம் முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாடல்லையும் மினிமம் 100 to 200 ட்ரேட்ஸ் எடுத்தால் தான் உனக்கு இது எல்லாமே கிடைக்கும். இதுதான் உன்னோட ஸ்டாட்டிஸ்டிக், இதுதான் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இதை எவனும் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்லுவேன் உனக்கு இந்த டைமில் இது நடக்கும், இப்படி நடக்கும்னு, பட் அதை உன்னால் பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கோ. எந்த மென்டார்கிட்ட கேட்டாலும் இதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா இது அவனோட இண்டிவிஜுவல் டேட்டா. ஒரு மாடல், அதுக்கு தான் சொல்கிறாங்க ஒரு பேர், ஒரு மாடல், ஒரு டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம் வந்து டிஸ்கிரிப்ஷனரி, அது ஒருத்தரை பொறுத்து. ஒரு மாடல் ஒரு பேரை பாருங்கடா, அதுலேயே ட்ரேட் எடுங்கடா, அதில் தான்டா டேட்டா வரும். ஏன் படித்து ஏன் கத்துறானுங்க பெரிய பெரிய மென்டார்ஸ்லாம்? அப்போ தான் இது கிடைக்கும். இவ்வளோ ஃபேக்டர் கிடைச்சா உனக்கு சைக்காலஜி அஃபெக்டே ஆகாது. ஏன்னா 10ல் 4 ஃபெயில் ஆகும்னா 4 ஃபெயில் ஆக தான் போகுது. அதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் இதை கண்டுபிடிக்கடானா அதுக்கு கண்டுபிடிக்கணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணும். மினிமம் இவ்வளோ ட்ரேட்ஸ் நீ எடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ அது உனக்கு டைம் ஆகும். அது சோம்பேறித்தனம். மக்கள் அவ்வளோ டைம் போடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்து இப்படி தான் இருக்கும். புரியுதா உனக்கு? இப்போ இந்த 300லேருந்து 200 ட்ரேட்ஸ்லாம் சும்மா கிடையாது. இட்ஸ் 6 months ஒர்க்கு. மினிமம் 6 மாதம் 5 மாதம் ஒர்க்கு, உழைப்பு இது. ஆனால் 6 மாதம் 5 மாதம் உழைக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் தயாராக இல்லையே. நான் ரங்கா எதுவுமே கொடுக்க மாட்டாரா, ஆனால் இவருக்கு எல்லாமே தூக்கி 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 நம்ம கொடுக்கணுமா? இல்லை புரியல ஜி. ஸோ பெட்டர் உனக்கான மாடலுக்கான வின் ரேட்டை ஃபோக்கஸ் பண்ணு. ஓகேவா? உன் வின் ரேட் உனக்கு கிடச்சிருச்சு, உன்னோட ஆவரேஜ் ஆர்ஆர் உனக்கு கிடச்சிருச்சுன்னா நீ பயப்படவே வேணாம். 10 ட்ரேடு, அதில் 4 ட்ரேடு தொடர்ந்து. இப்போ இதுதான் இன்னொரு மேட்ரு. இப்போ இங்கே இன்னும் யாரும் சொல்லாத மேட்ரு என்னன்னா, அந்த 4 ட்ரேட் இருக்குது பார்த்தியா, ஃபெயில் ஆகிற ட்ரேட்ஸு, அந்த 4 ட்ரேட்ஸோட ஃபெயில் அக்கரன்ஸை நீ கண்டுபிடிக்கணும். இப்போ தொடர்ந்து 4 நாள் வர 4 நாளும் எடுக்கிற, 4 நாளும் ஸ்டாப் அவுட் ஆகுதா, அந்த 4 ஃபெயில் ஆகிற ட்ரேட்ஸோட அக்கரன்ஸ் எப்படி இருக்குது, அந்த நடுவில் ஃபெயில் ஆகிறதுக்கான அந்த எஸ்எல் அடிக்கிற கேப் எவ்வளோ இருக்குது, 1 டே விட்டு 1 டேவா, இல்லை வீக்லி ஒன்ஸா, இல்லை வீக்லி ட்வைஸா, இதை நோட்டீஸ் பண்ணணும். இதை எவனும் நோட்டீஸ் பண்ண மாட்டான். எல்லாரும் சொல்கிறது 10ல் 4 ஃபெயில் ஆகுனா 4 ஃபெயில் தான் ஆகும். ஆனால் உன் மாடலோட
அக்கரன்ஸ்னு ஒன்று இருக்கும். மாடல் வாரத்துக்கு எத்தனை நாள் வரும், மாதத்துக்கு எத்தனை நாள் வரும், டெய்லி எத்தனை நாள் வரும். அப்படி வருதுன்னா டெய்லி வர மாடலா இல்லை வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வர மாடலா, அப்படி வந்தால் அதில் எத்தனை தடவை ஃபெயில் ஆகுது, 4 தடவை ஃபெயில் ஆகுதா, சரி ஓகே. அந்த 4 ஃபெயில் ஆகிற டைம் இருக்குல்ல, அது எப்படி தினம் எடுத்து ஃபெயில் ஆகுதா, இல்லை வாரத்துக்கு 1 தடவை தான் அந்த மாதிரி ஃபெயில் ஆகுதா, இல்லை வாரத்துக்கு 2 தடவை ஃபெயில் ஆகுது, இது எல்லாமே கண்டுபிடிக்கணும்டா. புரியுதா உனக்கு? இதை கண்டுபிடிச்சனா உன் மைண்ட் செட் அப்படியே சும்மா தடம் ஒன்று போதும் நின்று பேசுன்ற மாதிரி நிற்கும் சைக்காலஜி. அங்கே உன்னை எவனுமே அடிச்சுக்க முடியாது அந்த சைக்காலஜியில். இவ்வளோ மேட்ரு இருக்குது இந்த ட்ரேடிங்கில். இதுதான் மெக்கானிக்கல் சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஹெட்ஜ் ஃபண்ட் ட்ரேடர்ஸ் அவனுங்க எல்லாம் இது எல்லாமே இருக்கும் அவனுங்கிட்ட. இவ்வளோ டேட்டா இருக்கும். அவனுங்க எல்லாமே அடிக்கிறது எல்லாமே டேட்டா வச்சு தான். சும்மா நம்ம கட் ஃபீல் சொல்லுது, என் மாடல் வந்துச்சு, 60 கிடச்சிச்சு, நான் என்ட்ரு ஆகிறேன், அப்படிலாம் என்ட்ரு ஆக மாட்டானுங்க அவனுங்கெல்லாம். சிஸ்டமேட்டிக்காக இவ்வளோ டேட்டா வச்சுருப்பானுங்க. ப்ரோ என் டேட்டா இதை சொல்லுது அடி, டேட்டாவெல்லாம் நம்புவானுங்க. இதுதான் டேட்டா. ஆனால் இந்த டேட்டா எடுக்கிறதுக்கு உனக்கு வலிக்குது. அப்புறம் வந்து புலம்ப வேண்டியது, ப்ரோ எஸ்எல் அடிக்குது, ப்ரோ கடுப்பாகுது, ப்ரோ சைக்காலஜி எஃபெக்ட் ஆகுது ப்ரோ. சரி உன்னோட மாடல் என்னதுறான்னு கேட்டால் அது தெரியாது எவனுக்கும். உன் மாடலே உனக்கு என்னன்னு தெரில, உன்னோட வின் ரேட்டே என்னன்னு தெரிலனா எத்தனை ட்ரேட் எடுத்துன்னு கேட்டால் ப்ரோ 5 ட்ரேட் எடுத்திருக்கேன் ப்ரோ, இது வரைக்கும் 5 வச்சு ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. புரிஞ்சுக்கோ. முதல்ல இதை கலெக்ட் பண்ணி ஒரு 6 months 3 months ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ மேட்ரை கலெக்ட் பண்ணிட்டேன்னா அடுத்து நீ வருஷம் ஃபுல்லாக நீ ஜாலியாக இருக்கலாம்டா. உனக்கு டேட்டா இருக்கும்டா. உன் டேட்டா உனக்கு ஃபெயில் ஆக்காது. புரியுதா உனக்கு? டேட்டாவை நம்பு. டேட்டா தான் இம்பார்ட்டண்ட். உடனே இந்த டேட்டா எப்படி எடுக்கணும்னு என்கிட்ட கேட்காத. நீ அடுத்து கேட்பது தெரியும். அதுக்கும் நானே வழி சொல்கிறேன். இப்போ இது புரிஞ்சுதா? இப்போ டேட்டா எப்படி எடுக்கிறனா, வா ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸல் ஷீட்டை ஒன்று போட்டுக்கோ. எக்ஸலோ நோஷனோ அது ஒருத்தரை பொறுத்து, ஓகேவா? அது உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுக்கோ. போட்டுட்டு அழகா வா மண்டே, வா மண்டே டர்ட்டில் சோப். முதல்ல பயாஸ் என்னன்னு கண்டுபிடி. அடுத்தது மாடல் நேமு. டர்ட்டில் சோப்போ நீ என்ன மாடல் ட்ரேட் பண்ணுறியா அது. டைம் ஆஃப் த டே, என்ன செஷன் ட்ரேட் பண்ணுற, லண்டனா நியூயார்க்கா, வின்னு ஆர் லாஸு, ப்ராஃபிட்டா டார்கெட்டா, வின்னா ப்ராஃபிட்டா லாஸா, எஸ்எல்லாம் டிபியா, அதை நோட் பண்ணு. ஆவரேஜ் ஆர்ஆர். இதே மாதிரி அடுத்த நாள் டியூஸ்டே பயாஸ், என்ன பயாஸ், என்ன மாடல், என்ன நாள், வின் எவ்வளோ, ஆர்ஆர் எவ்வளோ. இந்த மாதிரி ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு டேட்டா போட அட் தி எண்ட் ஆஃப் தி டே உனக்கே தெரிஞ்சிடும். டைம் ஆஃப் த டே, எந்த டைமில் அதிகமாக ட்ரேட் எடுக்கிற அந்த டேட்டாவும் கிடச்சிரும். உன்னோட மாடலும் கிடச்சிரும். உன்னோட பயாஸோட அக்யூரஸியும் உனக்கு சேர்த்து கிடைக்கும். உன் வின் ரேட் எவ்வளோ, வின் ரேட் வந்து 6 தான் உன்னோட வின் ரேட் ஆவரேஜாக. 10க்கு 6 இருக்குது. அடுத்து ஆர்ஆருக்கு வர, ஆர்ஆருக்கு 2 ஆர்ஆர். அப்போனா நான் 1 ரூபா போட்டால் 2 ரூபா எடுக்கிறேன், 10 ரூபா போட்டால் 20 ரூபா எடுப்பேன், அவ்வளோதான் 2 ஆர்ஆர். அப்போ 6க்கு 2னா 12 ஆர்ஆர். 12 ஆர்ஆர் மைனஸ் 4 ஆர்ஆர்னா 8 ஆர்ஆர். 8% நீ அப்போ தான் இருப்பேன். புரியுதா உனக்கு? இப்படி இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது சில பேர் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போவாங்க. நான் இவ்வளோ சிம்பிளாக உனக்கு ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன், க்ளீனான ஐடியா. இப்படி தான் டேட்டா கலெக்ட் பண்ணணும். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா. இது இன்னும் நீ பை சார்ட்டு, பார் சார்ட்டு, அந்த எக்ஸல் டூர்லலாம் கண்டது கிடக்கும். எனக்கு எக்ஸல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கலக்கி போட்டு யூஸ் பண்ணு, உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஓகேவா? இது ஒரு கோட் ஒன்று வரும்டா, சரியான கோட்டு, எனக்கு மறந்துடுச்சு. நைஸ் கோட் அது. அது ஏதோ ஒரு கோட் ஒன்று வரும், வெயிட் பண்ண நான் பார்க்குறேன், என்கிட்ட இருக்கும். இப்போ தான் அது ரீசெண்டாக தான் என் ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு 2-3 பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த கோட். நல்ல கோட். இன்ஸ்டாவில் இருக்கும், வெயிட் பண்ண இடத்துக்கு நான் எடுத்து அப்படியே அனுப்புகிறேன். டைப் பண்ணுறேன். இந்த கோட்டை உன் வீட்டு செவுத்துல மாட்டி வை.
த காஸ்ட் ஆஃப் நாட் லாக்கிங் இன் இஸ் ஸ்பெண்டிங் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் லாக்கிங் இன். இந்த கோட்கான அர்த்தத்தை நீ கண்டுபிடிச்சிட்டனா உனக்கான டேர்னிங் மூமெண்ட் கிடைக்கும். அந்த அந்த ஒரு வாக்கியத்தில் அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ண சோம்பேறித்தனப்படாத. நீ இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண மிஞ்சி போனால் நான் ஒரு 1-2 இயர்ஸ் நீ இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன் ஃப்ரீடம் இவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணாததுனால தான் நிறைய பேரால் சஸ்டெயின் பண்ண முடியல, ப்ராஃபிட்டபிலிட்டி ஆக முடியல. ஏன் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆக முடியல? ஏன்னா அவன்கிட்ட டேட்டாவே கிடையாது. அவன் பாட்டு பிளைண்டாக கண்ணை மூடுவான். எஃப்ஹெச் இருந்தால் 60 இருந்தா அந்த லாங்கு. அது ஏன் ஃபெயில் ஆச்சு தெரியாது, டேட்டா இருக்காது. புரிஞ்சுக்கோங்கடா முதல்ல இதை. ஸோ இதுதான் உன்னோட சைக்காலஜி. நீ அஃபெக்ட் ஆகிற பார்ட்டே இதுதான். இதை எவனுமே சொல்ல மாட்டான். இவ்வளோ மேட்ரு இருக்குது. அந்த தம்மா துண்டு டேட்டா வந்து உனக்கு ஒரு 2 வருஷம் நீ பல்ல கடிச்சுக்கிட்டே அந்த டேட்டாவை நீ எடுத்துட்டேன்னு வையன், அச்சு விளாடலாம். நீ அந்த டேட்டா அவன் கையில் இருந்துன்னா கன் மாதிரி நீ அச்சு அலாடலாம். நீ வைக்கிறது தான் அங்கே சட்டம். ஏன்னா அவன்கிட்ட டேட்டா இருக்கு. ஸோ ப்ளீஸ் புட் இன் த ஒர்க். டைம் ஸ்பெண்ட் பண்ண சோம்பேறித்தனப்படாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எவ்வளோக்கு எவ்வளோ டைம் இப்போ பார்க்காம நீ பாட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கியோ அதுக்கான பலன் உனக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும். இன்னொரு கோட்டு கூட இருக்கும். அந்த ரீல்ஸு நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். நான் பார்க்குறேன். கோட் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். எங்க அந்த வாக்கியம்? அருமையான வாக்கியம். அது ஒரு தரமான வாக்கியம். அது அப்படியே அந்த வாக்கியத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் if you want to buy things without looking at the price tag, you gotta work without looking at the clock then. எவ்வளோ நேரம் வேலை செய்கிறன்ற டைமே பார்க்கக்கூடாது. ஏன்னா நீ ஒரு பொருளோட இப்போ நம்ம ஏன் எல்லாரும் இந்த ட்ரேடிங்குள்ளே வரும்? ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வேணும், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும், எனக்கு பிடிச்சதை நான் வாங்கணும். அப்போ இப்போ நார்மலாக நம்ம மிடில் கிளாஸ்னாலே ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அதோட விலையை பார்ப்போம், அது பார்ப்போம், இது செட் ஆகுமா செட் ஆகாதா. இப்போ நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிற? அந்த விலையே பார்க்காம நான் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான டைமை நீ பாரபட்சம் பார்க்காம டைம் கொடுக்கணும். இதை கொடுத்தா தான் இது வாங்க முடியும். எடுத்தோன்னே இதை வாங்கணும் ஆனால் இதை கொடுக்க மாட்டேன்னா அப்படி வேலை செய்யாது. நேச்சரோட பேலன்ஸ் அடி வாங்கும். ஸோ புரியுதா? புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டாக இருந்துக்க. இப்போ சைக்காலஜி பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வருவோமா? எல்லாரும் காமனாக சொல்கிறது என்ன? டேக் 2 trades a day, risk only 1%. அடுத்த வாரம் என்ன சொல்லுவானுங்க? ஃபர்ஸ்ட் ட்ரேட் எஸ்எல் அடித்தா செகண்ட் ட்ரேட் எடு, அதுவும் எஸ்எல் அடித்தா சார்ட் க்ளோஸ் பண்ணிவிடு. வேறு என்ன சொல்லுவானுங்க இந்த ட்விட்டர் ஃபேக் குரூஸ்? வேறு என்ன சொல்லுவானுங்க? வேறு நிறைய சொல்லுவானுங்களே இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம். டோன்ட் ரிஸ்க் மோர் தேன் 1%. ஓகே, இதில் எதுக்கு வாஸ்துவம் அப்படின்னா
எதுவுமே வாஸ்தவம் கிடையாது, இது ஒருத்தரை பொறுத்து. ஓகேவா? ஸோ இதுவுமே டிஸ்கிரிப்ஷனரி தான், இதுவும் ஒரு டிஸ்கிரிப்ஷனரி. பட் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஒரு பாயிண்ட் நான் என் ஸ்டூடெண்ட் ஒருத்தனுக்கு சொன்னேன், நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஓகேவா? இஃப் யூ ஆர் இன் லூசிங் ஸ்ட்ரீக், டேக் ட்ரேட்ஸ் ட்ரேடட், ஆனால் ஒன்லி யூஸ் 0.01 லாட். ஓகேவா? உனக்கு ஒரு லூசிங் ஸ்ட்ரீக் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம மைண்டு சைக்காலஜியாக ஒரு 4 ட்ரேடு ஸ்டாப் அவுட் ஆனதுக்கப்புறம் 4 ட்ரேட்ஸ் ஈக்குவல் டு SL, அந்த 5th ட்ரேடை எடுக்க பயம் வரும். ஐயோ அதுவும் SL அடிச்சிருமோ, ஐயோ அதுவும் ரெட்டாக ஆகிடுமோ அப்படின்ற பயம் வரும். ஓகேவா? அப்போ உனக்கு வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கும்போது, லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கும்போது ஃபுல்லாக ரெட்டாக இருப்பேன். லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கும்போது ஃபுல்லாக ரெட்டாக இருப்பியா? உனக்கு தேவை உன்னோட ப்ரைமை மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும். ஐ மீன் அந்த லூசிங் ஸ்ட்ரீக்கை உடச்சி அடிக்கணும். அப்போ உனக்கு தேவையெல்லாம் ஸ்மால் வின் மேட்டர்ஸ். இங்கே தான் அந்த 0.01 லாட்டு உள்ளே வரும். ஓகேவா? ஈவன் இஃப் இட் இஸ் $100K ஆர் $1 million அக்கௌண்ட்டு கூட நீ மேனேஜ் பண்ணிக்கோ. உனக்கு ஒரு லூசிங் ஸ்டிக்கில் போகுது, தொடர்ந்து 4 ட்ரேட் 5 ட்ரேட் எடுக்க எல்லாமே எஸ்எல்லாம் அடிக்குதுன்ற பட்சத்தில் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தள்ளி போய் அந்த 6ஆவதாக வரக்கூடிய ட்ரேடை அட்டன் பண்ணு. நான் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த 6ஆவதாக வரக்கூடிய ட்ரேடை அட்டன் பண்ண. ஆனால் அதுக்கு நீ எவ்வளோ லாட்டில் போடணும்னா வெறும் 0.01 மட்டும் போய 6ஆவது ட்ரேடு வின் ஆகும். டிபி வரைக்கும் ஹோல்டு பண்ணி எங்கே டிபி வைக்கிறே அது வரைக்கும் ஹோல்டு பண்ண. 6th வின்னு, அடுத்து 7th வின்னு, 8th வின்னு, 9th வின்னு, 10th வின்னு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 ட்ரேடும் உனக்கு டிபி அடிக்கும். ஏன்னா நீ 0.01 தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் அந்த 6ஆவதாக வரக்கூடிய ட்ரேடை அட்டன் பண்ணவே மாட்டானுங்க. 10ல் 9 பேர் அட்டனே பண்ண மாட்டான். ஏன்னா அவன் தான் 4 ட்ரேட் எஸ்எல் வாங்கிட்டானே, அப்புறம் எப்படி 5ஆவது ட்ரேட் அவனுக்கு எடுக்க பயம் வரும்? ஏன் அந்த 4 ட்ரேட் எஸ்எல் வாங்குது? நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? வின் ரேட்டுன்றது 60-40ன்றது அது அவனுக்கு தெரியாது. அவனோட மாடலுக்கான வின் ரேட்டே அவன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது 4 ட்ரேட் எஸ்எல் வாங்கினோடனே போய் அவன் தான் அத்தனை ட்ரேட் பண்ண மாட்டான், மிஸ் பண்ணிடுவான். அவனுக்கு பயம் வர ஆரம்பிக்கும் அந்த 5ஆவது ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஆனால் நான் சொன்னபடி நீ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டாட்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்னா 4 ட்ரேட் எஸ்எல் அடிக்கணும், 4 எஸ்எல் தான் அடிக்கும். 5ஆவதாக வரக்கூடிய ட்ரேட் தான் டிபி அடிக்கும். ஆனால் அந்த 5ஆவதாக வரக்கூடிய ட்ரேடை எடுக்கிறதுக்கு உனக்கு பயம் வரும், கை நடுங்கும். ஏன்னா உன்னோட மெட்டா ட்ரேடரோ சி ட்ரேடரோ என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறியோ உனக்கு ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். அப்போ சைக்காலஜி வைஸ் நம்ம பிரெயின் அந்த ரெட்டை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடாப்ட் ஆகிடும், வேணாண்டா அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அந்த 5ஆவதாக எடுக்கக்கூடிய ட்ரேட் போய் டிபி அடிக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஃபுல்லாக ரெட்டாக இருக்க அவன் பிஎன்எல் முதல்ல அந்த ரெட்டுலேருந்து ப்ளூக்கு மாற்று. மெட்டா யூஸ் பண்ணால் ப்ளூ வரும், சி ட்ரேடர் யூஸ் பண்ணால் க்ரீன் வரும். ஸோ அது கலர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். கலருக்குமே சைக்காலஜி வைஸ் இம்பேக்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம லேட்டராக அடுத்த வீடியோவில் பொறுமையாக பார்ப்போம். ஹவு கலர் அஃபெக்ட் சைக்காலஜின்னு ஒரு வீடியோ போடுறோம். ஸோ முதல்ல அந்த ரெட்டு கலர்லேருந்து மெட்டா யூஸ் பண்ணால் ப்ளூ கலருக்கு மாறு. 0.01 யூஸ் பண்ண, ஏன் உனக்கு தூக்குதா? அப்படியே பெருசாக தூக்குதா? உனக்கு 10 லாட் அடிக்கணும்னு தூக்குதா? உனக்கு தேவை உன் மூளை, நீ வின்னாகிற, நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்றத உன் மூளை பார்க்கணும். புரியுதா? அது 10 லாட் அடித்தாதான் மூளை பார்க்கணும் அவசியம் கிடையாது. 0.01 அடித்தாலே உனக்கு அதோட இம்பாக்ட் எவ்வளோ பெருசாக தெரியுமா இருக்கும்? அந்த ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு கான்ஃபிடென்ஸு. ஃபுல்லாக ரெட்டில் பார்த்துட்டு திடீர்னு அந்த மெட்டா ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும் மேலே, அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணால் ஃபுல்லாக ப்ளூவாக வரும். ஒன்ஸ் அந்த ப்ளூவையோ க்ரீனையும் உன் மைண்டு பார்த்துருச்சுன்னு ஏன் ஓகேடா நம்ம ஜெயிச்சிட்டோம்டா மாறா, கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகி அகெயின் ஒரு 10 ட்ரேட் வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் லாட்டுக்கு போ. நீ நார்மலாக 1 லாட்டு போடுறியோ 2 லாட்டு போடுறியோ அதுக்கேற்றபடி போ. 0.01 நான் ஏன் வைக்க சொன்னேன்னா இதனால் 2 பெனிஃபிட். இன்கேஸ் நீ 5ஆவது 6ஆவதாக எடுக்கக்கூடிய ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் அடித்தாலுமே உனக்கு $100 போக வேண்டிய இடத்துல $10 தான் போகும். ஏன்னா 0.01க்குலாம் அவ்வளோலாம் ரிஸ்க்கு வராது. நீ நார்மலாக யூஸ் பண்ணுற அதே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோ, அதே இது யூஸ் பண்ணிக்கோ,
ரிஸ்க்கு உனக்கு இங்கே செம்ம கம்மியாகும். ஏன்னா நீ போகிற குவான்டிட்டியே 0.01 அப்படின்றக்கப்போ உனக்கு அது ஸ்டாப் லாஸ் அடித்தாலுமே உனக்கு அது பெரிய இம்பேக்டே கிடையாது. புரியுதா உனக்கு? அக்கௌண்ட் ப்ளோ ஆக போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஈவன் இப்போ இந்த டேட் 4 ட்ரேடுக்கு 1% வச்சு 4% லூஸ் பண்ணாலுமே அடுத்து நீ 10 ட்ரேட் எடுத்தால் கூட உனக்கு 1% தான் லூஸ் ஆகும். ஏன்னா நீ யூஸ் பண்ணுறது 0.01. உனக்கு பஃபர் ஸ்பேஸ் அதிகம். அப்போ உனக்கு உன்னோட பிஎன்எல்லாம் அஃபெக்ட் ஆகாது, உன்னோட இதுவும் அஃபெக்ட் ஆகாது, எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஆனால் அதோட ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் உனக்கு அந்த ப்ராஃபிட்ஸ் தேவையில்லை. உனக்கு தேவை ரெட்டுலேருந்து க்ரீனுக்கு மாறுற. தோத்துக்கிட்டே இருந்த நீ கொஞ்சமாக ஜெயிக்க ஆரம்பிக்கிற. அந்த ஸ்மால் ஸ்டெப் மேட்டர். அதுதான் நான் இங்கே சொன்ன ஸ்மால் வின் மேட்டர். புரியுதா? ஸ்மால் வின் மேட்டர். உனக்கு தேவையெல்லாம் இப்போ ஒரு பூஸ்ட்டு. அந்த பூஸ்ட்டுக்காக தான் நீ இவ்வளோ வேலை செய்கிற. ஒன்ஸ் அந்த பூஸ்ட்டை எடுத்துகிட்டு வண்டி கொஞ்சமாக ஓட ஆரம்பித்தோடனே அப்புறம் த்ராட்டல் கொடுக்க ஆரம்பி, ஃபுல் ரைஸ் பண்ண ஆரம்பி வண்டியோட ஃபுல் பொட்டன்ஷியல் அடித்து யூஸ் பண்ண ஆரம்பி. ஏன்னா நீ ப்ரைம்குள்ளே என்ட்ரு ஆகிற. லூசிங் ஸ்ட்ரீக்லேருந்து கொஞ்சமாக உன் ப்ரைமுக்கு போகிற. அதாவது அப் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்க. இப்போ நீ டவுன் ட்ரெண்டில் இருந்த லூசிங் ஸ்ட்ரீக்கில் கொஞ்சமாக இப்போ அப் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிக்கிற. ஒன்ஸ் அந்த ப்ரைம் அடித்ததுக்கப்புறம் லிக்விடிட்டியை தட்டினதுக்கப்புறம் மார்க்கெட் டிஸ்பிளேஸ் ஆகும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வரணும்னா அதுக்கு இந்த ஸ்மால் வின் மேட்டர். புரியுதா? கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணி தாடி லாட்ட பறக்கும். அந்த ஒன்ஸ் இந்த பீக்கை நீ தொட்டுட்டனா அந்த பீக் அப்படியே சஸ்டெயின் ஆகிடும். புரியுதா உனக்கு? அந்த பீக்கை தொடுறது தான் நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் இங்கேயே விட்டு போயிடுவாங்க, இந்த இடத்துலையே விட்டு போயிடுவாங்க. ஒன்ஸ் அதை தாண்டி நீ ஒரு டவுன்ஃபால் வந்ததுக்கு அப்புறம் அடி பீக்கு அடித்தா இதுதான் அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் அது வேணும்னா அதுக்கு இது வேணும். இதுதான் அந்த ஸ்மால் வின் மேட்டர். அந்த ஒன்ஸ் உன் மைண்ட் அடாப்ட் ஆயிடுச்சு, நமக்கு ட்ரேட் பண்ண தெரியும்டா, நம்ம தாண்டா புளுத்தின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுன்னு வையன், அடி பறக்கும் ட்ரேடு. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இப்போ உனக்கு இங்கே மேட்ரு. அதுதான் சைக்காலஜி, அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் இதை பற்றி பேச வரல. இந்த டேக் 2 ட்ரேட்ஸ் டே, ரிஸ்க் 1%, அது ஃபுல்லாக ஒருத்தரை பொறுத்து. இப்போ நான் சொல்லணுன்னு வச்சுக்கோயேன், நானே ஒரு நாளைக்கு 2 ட்ரேட்லாம் எடுக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு நான் 4-5 ட்ரேட் எடுப்பேன். ஏன்னா எனக்கு எப்போ மார்க்கெட்டு பீக்கில் இருக்கோ நான் அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ போன வாரம்லாம் 15-10 ட்ரேடுக்கு மேலே நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அது மார்க்கெட்டு பீக்கில் இருக்குது, எனக்கு அவ்வளோ செட்டப்ஸ் வந்துருக்கு அத்தனை பேரில். அப்போ நான் அது ஃபுல்லாக யூட்டிலைஸ் தானே பண்ணணும். நான் என்ன லூஸா நான்? ஐயோ இல்லை நான் ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் மேலே எடுக்க மாட்டேன். ஐயோ வேணாம், என் மாடல் வருது, மார்க்கெட் நல்லா இருக்கும் போதே நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா நாள்லாம் மார்க்கெட் நல்லா இருக்காது. அடுத்து ஒரு மாதத்துக்கு நான் ட்ரேட் வரலன்னா என்ன விரல் சூப்பர்தா போயிட்டு முடியாது. அப்போ நானே இதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னா நான் எப்படி உனக்கு சொல்ல முடியும் இதை? ஸோ இட் டிபெண்ட்ஸ். எப்போ ஆடணும் எப்போ ஆடக்கூடாதுன்றது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் உனக்கு தெரியும். அதுதான் டேட்டா. முதல்ல அதை கலெக்ட் பண்ணுங்கள். ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ரேடு பண்ணாமல் உட்காந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள். நீ டெமோ ட்ரேடு கூட பண்ண வேணாம், ஜஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணு. பொசிஷன் டூல் அங்கே வரியா, நான் போட்டால் மாதிரி அந்த எக்ஸல் ஷீட்டில் போட்டுக்கோ. பயாஸை முன்னாடியே போட்டுக்கோ. உன் பயாஸ் படி அன்றைக்கி முடிஞ்சிருக்கா முடியலையா அதையும் போடு. உன் பயாஸ் படி மார்க்கெட் முடிஞ்சிருக்கா, அப்போ அன்றைக்கி ட்ரேடு வின்னு அப்போ அதில் உனக்கு எவ்வளோ டேட்டா கிடைக்கும்? உன்னோட பயாஸ் அக்யூரசி கிடைக்கும், உன்னோட வின் ரேட்டு கிடைக்கும், உன்னோட ஆர்ஆர் கிடைக்கும். எல்லாமே அந்த ஒரு டேட்டாவில் கிடைக்குன்றப்ப உனக்கு ஏன்டா பயம் வரப்போகுது? 10ல் 5 ட்ரேடு ஃபெயில் ஆகும், 5 தான் பாஸ் ஆகும்னா 5 ஃபெயில் ஆகி தொலையுதே, விட்டுரு, ஏன் கண்டுக்கிற? ஆர்ஆரும் வின் ரேட்டும் தான் மேட்ரு. புரியுதா உனக்கு? ஈவன் 80% கன்சிஸ்டன்சி 80% வின் ரேட் வச்சு நீ 1:1 கூட எடுக்கலாம். ஏன்னா உனக்கு 10ல் 2 ட்ரேடு ஃபெயில் ஆகும், 8 பாஸ் ஆகும். அப்போ 8ல் 2 போச்சுன்னா 6% நீ நெட் பாசிட்டிவில் தான் இருப்ப. ஸோ அது புரிஞ்சுக்கோ. உன்னோட ஆர்ஆரும் மேட்ரு, உன் வின் ரேட்டும் மேட்ரு. ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுவே எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு கூட தெரில. ஸோ இதை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு இன்னும் கூட இன்டெப்த்தாக கூட வேணும்னா நான் ஒரு செஷன் மாதிரி வைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பாருங்கள் கைஸ். இதில் டவுட் இருக்குது, இல்லை இன்னும் இது புரியல ப்ரோ, இன்னும் உங்களுக்கு இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் கீழே ஜிமீட்டோட லிங்க் நான் நேற்றுக்கு முந்தானே போடுறதா இருந்தது. ஒரு குரூப் மாதிரி வச்சு லைக் நம்ம ட்ரேட் பண்ணுற எல்லா பீப்புள்ஸ் கூடயும் பேசுகிற மாதிரி ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு ஜிமீட் மாதிரி வைக்கலான்னு பார்த்தேன். லைக் உங்களோட டவுட்ஸு இல்லை உங்களுக்கு நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். பட் அதுக்குன்னு அன்றைக்கி தான் என் லேப்டாப் உடஞ்சி போச்சு. ஸோ இன்றைக்கி புது மானிட்டர் வாங்கிட்டேன். இந்த வீடியோவுக்கு கீழே அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் போடுறேன். உங்களுக்கு வேணும்
இல்லை இது பண்ணோம் இப்படி ஒரு குரூப்பாக வச்சு எல்லாருக்கூடையும் ஜாலியாக எல்லாருக்கூடையும் பேசி ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, எப்படி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அது நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த G-form ஃபில் பண்ணுங்கள். நான் என்னைக்கு மீட்டுன்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு வேணாம், நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வச்சுப்போம். ஏன்னா இன்றைக்கி தான் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தது, நாளைக்கு வீக்லி அவுட்லுக் வேறு வைக்கிறேன்ல. ஸோ அதனால் அது இல்லை நாளைக்கே வச்சுக்கலாம். நாளைக்கு ஆஃப்டர்நூன் போல் நான் உங்களுக்கு ஒரு செஷன் மாதிரி வேணால் வைக்கிறேன். ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock போல் நம்ம ஒரு G மீட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? நான் G-formோட லிங்க்கு கீழே போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் உங்களோட இமெயிலுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக G மீட்டோட லிங்க் அமுச்சு விட்றேன். ஸோ that's it guys. ஸோ hope you guys learn something new from this video. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு வீக்லி அவுட்லுக் இருக்கும் ஈவினிங் 6 மணிக்கு. மறந்துடாமல் யூடியூப் வந்துடுங்க. சண்டே நம்ம வீக்லி அவுட்லுக்கில் அடுத்த வாரத்துக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது, எப்படி மூவ் ஆகுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ until then, take care, stay safe, peace, trade carefully, trade responsibly. Bye bye.